Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 431 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லெவல் 2ல இருக்க ஜெயில் கைதி எல்லாம் பயங்கரமா எஸ்கேப் ஆனாருல்ல. அவங்கள கண்ட மேனிக்கு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சுட்டு தள்ளுவாங்க. என்ன சுட்டு தள்ளாலும் வேலைக்கு ஆகல. ஏன்னா கார்ட்ஸுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. ஆனா ஜெயில் கைதிங்க எக்கச்சக்கமா இருக்கானுங்க. எல்லாரும் முரட்டு பீஸாச்சே. சோ பாய்னு பாஞ்சு தள்ளுவானுங்க. இங்க மத்தவங்க எல்லாருமே வார்டன் மகளனை கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி ப்ளூகோரிஸ் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா அவங்க இன்வேடர்ஸ் பிடிக்க அவங்க கமாண்டர் கூட போயிருக்காங்க. யாராலையும் இதை நம்பவே முடியல. இன்னும் இம்பல் டவுனோட கம்ப்ளீட் செக்யூரிட்டியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வருது இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில கட்டி கடைசியில ஒரு 3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பட்டானுங்கல்ல. கண்டிப்பா இது வரலாற்றுல எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இங்க இவனுங்க 3 பேரும் ரூட்டை தேடி அப்படியே அவனுங்க பாட்டுக்கு நடந்தானுங்கல்ல. கடைசியில பார்த்தா சுத்தி அந்த லயனுகிட்டே தான் வந்து நிப்பானுங்க. இவங்களுக்கே குழப்பம். நம்ம போனது ஸ்ட்ரைட்டா, அப்புறம் எப்படி திருப்பி இங்க வந்தோம் ஒன்னும் புரியலையேன்னு யோசிப்பான். அங்க அவனு 2 பேரும் கதறுவானுங்க. என்ன தப்பிக்கலான்னு ஆசைப்பட்டு கடைசியில இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டானுங்கல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம போட்டு மண்டைய பிச்சுக்குவானுங்க. ஆனா லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். ஆமாப்பா சட்டு புட்டுன்னு லெவல் 4க்கு போகணும்னு வேற சொல்லுவானா. 2 பேரும் நாங்க வரவே மாட்டோம்னு கதறுவானுங்க. என்ன இப்படி கால வர்றீங்க, கடைசி வரைக்கும் என் கூட வந்து ஏச காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன இப்படி பேச்ச மாத்துறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லமா. அங்கெல்லாம் ஒண்ணு அப்படி சொல்லவே இல்ல, நீயா இமேஜின் பண்ணிட்டு உசுரா வாங்காதேன்னு சொல்லி அங்க ஒரு கலவரம் போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுவும் ஒரு சப்பம் வாங்கிட்டு உடனே அவன் உடனே நெட்டை இழுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அப்ப ஒரு குரூப் பெரிய சைஸ் கயிறை உன்ன சல்லுன்னு இழுப்பானுங்க. உன்னை இழுத்த உடனே நம்மளால இருக்கானிலே டெசர்ட் அந்த இடத்துல கயிறு மாதிரி சட சடன்னு வந்து அழகா 4 பக்கமும் நெட்டு வந்து தொக்கா தொங்க விட்டுருவானுங்க. இப்பதான் புரியுது அவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு ட்ராப் வச்சிட்டாங்கன்னு. லூஃபியும் அந்த நெட்டை கடிச்சு துப்பிடலான்னு என்னென்னமோ பண்ணி பாப்பான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. இவனுக்கு 3 பேருனா கூட பரவாயில்ல, பின்னாடி ஒரு ஆம்பளை மூஞ்சி லயன் வேற இருக்குதுல்ல, அது வேற போட்டு நசுக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த நெட்டை சி பிரிசம் ஸ்டோனால பண்ணிருக்கானுங்க. அதனாலேயே இவனுக்கு பவர்ஸையும் எதையுமே யூஸ் பண்ண முடியல. இவனுக்கு இவ்வளவு அட்டூழியம் பண்ணி தப்பிச்சானுங்கல்ல, அதுக்கே இவங்கள வச்சு செய்ய போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். இதோட நம்ம சோலி முடிஞ்சுன்னு மிஸ்டர் 3 முடிவே பண்ணிட்டான். அவனை இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. உள்ள வந்த இன்வேடரையும் மிச்ச 2 பேர்த்தையும் நாங்க புடிச்சிட்டோம்னு சொல்லுவானுங்களா. பகி காண்டாயிருவான். அது என்ன மிச்ச 2 பேரு எங்க பேரையும் சொல்லுங்கடாமா. மிஸ்டர் 3 தான். என்ன பக்கி இப்ப பேரு ரொம்ப முக்கியம் தானே, அதான் தொக்க மாட்டிட்டமே, இனி எல்லாம் ஓவருமா. அப்ப ஒரு பெரிய கூட்டமே வரும். முன்னாடி வரவனுங்க மாஸ்க் போட்டுட்டு பயங்கரமா வருவானுங்க, பின்னாடி அந்த ப்ளூ கோரிஸ் வருங்க. இப்ப என்னன்னா இப்படியே நெட்டை இறக்கி விட்டு இவனுங்களை ரவுண்ட் கட்டினாலும் கண்டிப்பா இவனுங்க பவர்ஸை வச்சு அட்டோலியம் பண்ணுவானுங்க. அதனால சி பிரிசம் ஸ்டோனால ஆன ஹேண்ட் கஃபை போட்டு அல்லையாக்கா இவனுங்களை புடிங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. லூஃபி எப்படியாச்சும் தப்பிச்சே தேணும்னு அந்த நெட்டை போட்டு கடின்னு கடிப்பான். அதுல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. அப்பதான் ஒருத்தன் பயங்கரமா தம்மா கூண்டு என்ட்ரி கொடுப்பான். யாரா நீன்னு கேட்டா நான் தான் சால் டெத்தும்பான். நம்ம பயலுக்கு தான் எதுவுமே ஒழுங்கா கேட்காதே. எது சருட சுவா, சருனா குரங்கு, அப்ப நீ குரங்கான்னு கேப்பான். தம்பி உனக்கு காது ஒழுங்கா கேட்கல, சால் டெத்தும்பான். சரி எப்படி இருந்தாலும் நீ ஒரு குரங்கு தானேமா. டேய் ஏன்டா என் உசுர வாங்குற, என் பேரு கூட உனக்கு ஒழுங்கா கேட்கலையா. சரி பரவாயில்ல, ஒரு வழியா எல்லாத்தையும் புடிச்சாச்சுலன்னு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவானுங்க. ஆளா பார்த்தா தம்மா கூண்டு இருப்பான். இவன் தான் ப்ளூகோரிஸோட கமாண்டர் அண்ட் சீஃப் கார்டு. வழக்கம் போல எல்லா அருமன்றம் பில்டப் பண்ணுவான். இது அண்டர் வாட்டர் பிரிசன். இங்க இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. மெயினா என் பார்வையில இருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது. சந்தோஷப்படுங்க, நீங்க என் கையில மாட்டிருக்கீங்க. இதுக்கு அந்த பக்கம் இருக்க மாடிக்கு மட்டும் போனீங்க, ஒரு 4 பேப்பையிலுக்கு சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கிட்ட மாட்டினா உங்களுக்கு சங்குதாங்கிற மாதிரி சொல்லுவானா. யாரான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் கையில ஒரு உருட்டு கட்டியை வச்சு அடிச்சுட்டு இருக்குதே அந்த எரும மாடு ஒண்ணு. இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு ரைனோசரஸ் இருக்கு. அடுத்து காதுல ரெக்க வச்ச பன்னி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குதிரை. இதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடூரமானதுங்க. சிக்கி இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லும் போதே பகி பதறுவான். அட ஆமா, நல்ல வேலை அங்க போய் மாட்டல, ரைட்டான வழியில போய் சேர்ந்திருந்தா அங்கதான் போய் சேர்ந்திருப்பானுங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த சால் டெத் ஆல்ரெடி நம்மளுக்கு 3 பேர்த்தையுமே நோட் பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். சோ இவங்க எந்த வழியில போனாலும் சுத்தி இங்க தான் வரணும். அதனால ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, அது எப்படா முடியும்னு சொல்லிட்டு பதறுவாங்க. அப்ப அவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த அந்த சிங்கம் டப்புன்னு கண்ணை திறந்து வழக்கம் போல ஒரு சாப்பாடு பேரை சொல்லிட்டு காண்டாயி அந்த நெட்டை பிச்சுக்கிட்டு வெளியில வரக்காக முக்குன்னு முக்க ஆரம்பிச்சிடும். சும்மாவே நம்மளால நசுங்கிட்டு இருக்கானுங்க. இதுல அது வேற போட்டு அந்த உழுப்புனா என்ன ஆகுறது நிலைமை. இப்ப காட்ஸ்களுக்கு பயம் என்னன்னா இந்த அளவுக்கு இது முக்குன்னு முக்குச்சுன்னா கண்டிப்பா அந்த நெட்டு பிச்சுக்கும். என்ன ஆனாலும் சரி அந்த லூஃபியை மட்டும் விட்டுறாதீங்க, அவனை புடிச்சா ஆகணுங்கிற மாதிரி சால்டட் சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது அந்த லயன் ஒரு கத்து கத்திட்டு அப்படியே கைய வச்சுட்டு கீழே ஒரு இழுக்கும். அவ்வளவுதான், நெட்டு கண்ணா பின்னான்னு பிச்சுக்கும். ஒரு வழியா நம்ம பயிலுக ஃப்ரீ ஆயிட்டானுங்க. லக்க பேக்கெட்ல வச்சுட்டு சுத்துறா நம்ம லூஃபி. சரி எப்படியா தப்பிச்சாச்சு. இனி அடுத்து இங்க இருந்து ஓடுறது மட்டும்தான். அதனால நிக்காதீங்க, ஓடுங்கன்னு அடிச்சு புரண்டு ஓடுவானா. சால்டத்து விடுவானா, அவனோட ப்ளூகோரிஸ் அனுப்பி விடுவான். நம்ம பையன் தான் அதுங்களை ஆல்ரெடி அடிச்சு தெரிய விட்டுருக்கானே. இப்ப அடிக்கிறது என்ன பெரிய விஷயமா. கம் கேட்லிங்னு சொல்லி குமுறு எடுப்பான். இவன் அடிச்ச அடியில அப்படியே குப்பம் எடுங்க மாதிரி குமிஞ்சு கிடக்கும். நம்ம இங்க இருக்கோம். ஆமா மத்தவங்க எல்லாம்
எல்லாம் எங்க போனாங்கன்னு பார்த்தா மேல ஏறிட்டு இருப்பானுங்க. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா கண்ணா ஸ்டா ஹேட் நீ ஏச பாத்தீனா ஹலோ சொன்னேன்னு சொல்லுன்னு இவன் கிண்டல் பண்ணுவான். நீ வெளியில வந்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு மிஸ்டர் 3 கிண்டல் பண்ணுவான். இப்படி கழட்டி விட்டு போறானிலேன்னு சொல்லிட்டு நம்மளால கவலை எல்லாம் பட மாட்டான். ஓ அப்ப கிளம்புறீங்களா, சரி ஓகேப்பா நல்லபடியா போயிட்டு வாங்க, நீங்க இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்யூன்னு சொல்லுவானா. ஐயோ நெஞ்ச நக்கரானேன்னு சொல்லிட்டு அவனால தாங்க முடியல. இப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போதே லூஃபி அப்படியே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரவுண்ட் கட்ட ஆரம்பிப்பாங்க. சால்டை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு 300 மில்லியன் பவுண்டி இருக்கு, அதனால எப்படியாச்சும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுங்கப்பா. என்னத்த ட்ரை பண்ண, நம்ம பையன் தான் சொல்லிட்டு அடிப்பானே. அவன் அப்படியே அங்க தூக்கி போட்டு எல்லாத்தையும் மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கும் போது இவனு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுவானுங்க. லூஃபி எனக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல, எங்க அண்ணனை சீக்கிரமா போய் காப்பாத்தணும்னு சொல்லுவானா. அந்த டைம் அந்த லயன் வேற கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மளால வேகமா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அந்த சால்டத்துக்கு பார்த்துட்டு கொல்ல காண்டாவும். என்ன இவ்வளவு பிளான பக்காவா பண்ணி கடைசியில சொதப்பிச்சுல்ல. அதே நேரம் இவங்க இன்னும் லிப்ட்ல போயிட்டே தான் இருக்காங்க. எத்தனை எபிசோடா போவாங்கன்னு எனக்கும் தெரியல. லிப்ட்ல போனாதான் சீக்கிரம் போவாங்க, அங்க உடச்சுக்கிட்டு போறவனுங்க சீக்கிரமா போறானுங்க, லிப்ட்ல போறவங்க ஸ்லோவா போறாங்க. இதுக்கு இவங்களும் உடச்சுக்கிட்டே போயிருக்கலாம் போலயே. இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஃபிஸ்டியஸ பார்க்க போறேன்னு வேற அனௌன்ஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளோர்ல ஃபயர் ஃபிஸ்டியஸ் மட்டும் இல்ல, பயங்கரமான கொடூரமான கேவலமான கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. உள்ள போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வார்லாடுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபேவரை பண்றாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவளும் இது என்னோட ரெக்வஸ்ட் தான், அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னு இழிச்சாமே நீங்க சொல்லுவா. உடனே மகளன் அப்படியா மேடம், ரொம்ப தேங்க்யூமா. இன்னொரு விஷயமும் சொல்லுவான், அங்க இருக்க பிரிசனர்ஸ்ல சில பேரு இவள மாதிரியே வார்லாடா இருந்தவங்களாமா. அவளுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவ பார்க்க போறது ஃபயர் ஃபிஸ்டியஸ் மட்டும் தான். அதனால தேவையில்லாம நான் எதையும் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் போறேன்பா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா தள்ளியருங்கன்னு வார்னிங் எல்லாம் கொடுப்பான். அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டத்தையும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு மூலையில போய் நல்லா ஜம்முன்னு ஒளிஞ்சு உட்கார்ந்தாச்சு. இப்ப லூஃபியும் இவனுக்கு ரெண்டு பேரும் தனியாவே பிரிஞ்சுட்டாங்க. எல்லாரும் லூஃபியை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களை யாரும் நோட் பண்ணல. இப்ப பஞ்சாயத்து இவங்க போற வழி க்ளோஸ் ஆயிருக்குது. ரொம்ப நேரமா இங்கேயே இருந்ததுனால ஹீட்டுக்கு சுத்தமா எனர்ஜி எல்லாம் டவுன் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுற மாதிரி சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட கேட்டோடனே மிஸ்டர் 3 கதறுவான், எது அவனான்னு. அப்ப ஒரு செல்லுக்குள்ள காட்டுறாங்க, இந்த வேர்ல்டுல ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க, ஆனா வினோதமா இருக்கும்போது கொஞ்சம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தி பேலே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, அதனால தான் நான் கிரேட்டஸ்ட் மேன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஆட வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு கடைசியில இழிச்சுக்கிட்டே ஒரு முத்தம் கொடுக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.